முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை எனக்கு யாத்திரை ஸ்தலம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக 2026 ஆக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு 5 வேட்பாளர்களையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். தலைவர் அவர்களே, உங்கள் புண்ணியத்தில் உங்கள் ஆசையோடு நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவுரை ஆற்றும்போது 2 வார்த்தைகளை கேட்டேன். நான் ஆட்சி பொறுப்பேற்கும் போது மிகுந்த கவலையோடு பொறுப்பேற்றேன். இன்றைக்கு மன நிறைவோடு சொல்கின்றேன், நெஞ்சுயர்த்தி சொல்கின்றேன். நான் அறிவித்த திட்டங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று நீங்கள் சொன்னது எங்கள் காதில் இனிமையாக இருந்தது. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அதை நான் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டேன், எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிவிட்டேன், மீண்டும் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் நீங்கள் தான் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். இங்கே இருக்கின்ற உங்கள் அன்பு தம்பிமார்கள், நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார்கள். களத்தில் நிற்கின்றோம், எதிரியை காணவில்லை, இதுதான் உண்மை. எங்களை நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை, எங்கள் வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இந்த அறிமுக கூட்டமை தவிர வேறல்ல என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தலைவர் அவர்களே மீண்டும் முதலமைச்சராக ஆவார்கள். எங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை, பொருணை நாகரிகம் தந்த எங்கள் பொருணை அருங்காட்சியகம் எங்களுக்கு தந்தீர்கள், டைடல் பார்க் கொடுத்தீர்கள், மேற்கு புறவழிச்சாலையை தந்தீர்கள். நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ தேர்தல் அறிக்கையிலே அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிவிட்டு சிட்கோ தொழிற்பேட்டை, மூலக்கரைப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 3 தொழிற்பேட்டை, கங்கைகுண்டான் தொழிற்பேட்டை, சிட்கோ, மூலக்கரைப்பட்டி, நாங்குநேரி, எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த மாவட்டத்திற்கு நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அதற்கு பரிசாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாவட்ட மக்கள் தருவார்கள் என்பதை உங்களுக்கு உறுதிபட கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.